அனைவருக்கும் வணக்கம். நான் துரைசிங்கம் பேசுகின்றேன். நான் அவரை சந்தித்ததே ஒரு வித்தியாசமான சூழலில் சந்தித்தேன். எனக்கு அவர் யார் என்று முன்னெல்லாம் தெரியாது. அவரை தற்செயலாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு என்கிறேன். எனக்கு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை ஏற்பட்ட போது என்னை கோயம்புத்தூருக்கு என்ன நண்பர் அருண்குமார் அழைத்தார். அப்போது அவர் மூலமாகத்தான் அவர்கள் புதிதாக ஆரம்பித்திருந்த சோமசுந்தரம் மெமோரியல் ட்ரஸ்ட் என்பதற்கு என்னை இருக்க சொல்லி சொன்னார்கள். குருஜி அவர்கள் என்னிடம் பேசும்போது ஒரு வார்த்தை தான் சொன்னார், இருங்க, உங்கள் வீடு போல் இருங்க, அமைதியாக இருங்க, உங்கள் வேலையை பார்த்துட்டு இருங்க அப்படின்னு சொன்னார். வேறு எதுவுமே என்ன சொல்ல. நான் பார்த்த உடனே நான் இங்கே வந்து செட்டில் ஆகிட்டேன். ஆனால் இங்கே வந்த பிறகு அவரை பற்றி பல தகவல்களை நான் தெரிந்து கொண்டதை உங்களோடு பகிர்வதற்காக இருக்கின்றேன். 1962 கோயம்புத்தூரில் பிறந்தவர். கிட்டத்தட்ட ஏழ்மை நிலைமையில் இருந்து அதன் பிறகு ஒவ்வொரு காலகட்டத்திலும் பல வகையில் முன்னேற்றங்கள் அடைந்து ஒரு சோஷியல் நெட்வொர்க்கை உருவாக்கி அதன் மூலமாக யுனிவர்சல் ஃபவுண்டேஷன் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதன் மூலமாக அதாவது வாழ்க்கையில் ஆதரவற்றோர் முதியோர் இலவச காப்பகம் என்பதை நடத்தி வருகின்றார். கிட்டத்தட்ட தமிழகத்தில் மட்டுமே 29 இடங்களில் நடத்தப்படுகிறது. இதனுடைய முக்கிய மெயினான ஆசிரமம் கோயம்புத்தூர் தான். அதில் பார்த்திங்கன்னா அவருடைய செய்யக்கூடிய பணியில் நான் இங்கே சேர்ந்த பிறகு ஒரு முறை அவரை பார்ப்பதற்காக போயிருந்தபோது பார்த்தேன். அங்கே மனநிலை பாதிக்கப்பட்ட குழந்தைகள், அது மாதிரி வயதானவர்கள் அனைவருக்குமே இலவசமாக அவர் அங்கே தங்குமிடம், உணவு எல்லாம் கொடுத்தவர்களை பாதுகாத்து வருகின்றார். எல்லாமே நன்கொடை மூலமாகத்தான் அவர் செய்து வருகிறார் என்பதை பார்த்து நான் அதிசயித்து போனேன். ஏனென்று கேட்டால் இளம் பருவத்தில் அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்களை மற்றவர்களும் அதுபோல் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக பண்ணார். இப்போ நான் இருக்கக்கூடிய சோமசுந்தரம் மெமோரியல் ட்ரஸ்ட்டில் கூட பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூன்று முதியவர்கள் இருக்காங்க, 2 காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க இருக்காங்க. அட் ப்ரெசன்ட் இன்னும் முழுமையாக இது செயல்பட ஆரம்பிக்கவில்லை. எனக்கு அவர் கொடுத்த பொறுப்பு மேனேஜர் என்ற ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கின்றார். இங்கே சம்பளம் இல்லை, தான் எல்லாமே சர்வீஸ் ஒர்க் தான் பண்ணுறோம். ரொம்ப அவருடைய பணிகள் ரொம்ப நான் ஆச்சரியப்படத்தக்க லெவலில் இருக்குதுன்னு நினைக்கும்போது மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கு ஒரு மனிதனாக ஒரு அமைப்பை உருவாக்கி அதன் மூலமாக அவருக்கு யூடியூப் சேனலும் இருக்குது, யூனிவர்சல் பீஸ் ஃபவுண்டேஷன் என்ற பேரில் இருக்குது. அதன் மூலமாகவும் அவருடைய அன்றாட செய்திகளையும் சொல்லிக் கொண்டு வருகின்றார். மிக ஒரு எளிமையான ஒரு மனிதர். நான் இவ்வளோ ஒரு எளிமையான ஒரு குருஜியை நான் பார்த்ததே இல்லை. ஏனென்றால் நான் ஹார்ட்ஃபுல்னஸ் நிறுவனத்தில் நான் இருக்கிறேன். அதில் நான் ட்ரெயினராகவும் இருக்கின்றேன். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு புயலின் காரணமாக சிக்கி நான் இங்கே சேர்ந்தேன். இங்கே சேர்ந்த பிறகு மிக அமைதியாக, மன அமைதியாக இருக்கின்றேன், மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். காரணம் அவருடைய செயல்பாடுகள், அவருடைய எல்லாத்தையும் பார்த்து நான் தெரிந்து கொண்டேன். வாழ்க்கையில் நான் சந்தித்த மிக அற்புதமான மனிதர் என்று தான் நான் சொல்ல வேண்டும். இப்படி ஒரு குருஜியை நான் பெற்றதற்கு மகிழ்ச்சி அடைகின்றேன். அவரை வாழ்த்தி வணங்குகிறேன். அவருடைய நீண்ட காலம் வாழ்ந்து பல நல்ல காரியங்களை அவர் செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய அவா. அவருக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கும்படி இறைவனுடன் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அவருடைய செய்திகள் அனைத்தையும் அவருடைய யூடியூப் சேனலில் முழுமையாக பார்க்கலாம். பல விஷயங்கள், ஆதரவற்றோர் பசியார உதவிடுங்கள் அப்படிங்கிறது தான் அவருடைய தாரக மந்திரமே. மிக அற்புதமான ஒரு விஷயத்தை செய்து வருகின்றார். அவருக்கு நம்மால் முடிந்தால் அவருக்கு செய்யலாம். நல்ல கவுண்டன் பாளையம், அன்னூர் என்பது தான் அவங்களுடைய ஆசிரம் தலைமையிடம். இப்போ நான் இருக்கிற மனப்பான்மை, நல்ல ஒரு செயல்கள் நல்லாவே நினைக்கும் போது மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இப்படி ஒரு நல்ல ஒரு ஆத்மாவுடன் நாம் இணைந்திருக்கின்றோம் என்பதை கூறி அவருடைய பிறந்தநாள் அவர் வாழ பிரார்த்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.